தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறார். 1 4 கூடியவர். 4ன்னா என்ன? உயர்கல்வி, உயர் பதவி, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. யார் கூட சேர்க்கையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. சில பேர் இந்த நேரத்தில் தான் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி கெட்ட பழக்கங்கள்லாம் பழகி 12 பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்கள் என்ன ஆகும்னா உங்களுடைய விரயத்தை குரு பார்ப்பதை நல்ல விரயமாக பண்ணுவாங்க. நல்ல வேலை அந்த ட்ராப்பில் மாட்டிருப்பையா, எங்கிட்ட வந்து அவ்வளோ தூரம் பேசினாயா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிக்கிறது. இம்மெச்சூரிட்டிலாம் மெச்சூர் ஆகிறது தான் லைஃப். அதை இந்த ஒரு வருஷத்தில் குரு கொஞ்சம் ஓவர் மெச்சூர் ஆக்குவார். வேற உங்களுக்குரிய லீடர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது பாடம் படிக்கின்ற இவர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த தொழிலும் பண்ணாமல் இருக்கிறது தான் சிறப்பு. ஏன்னா இருக்கிற ஃபியூஸே போச்சு. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கு. இதனால மக்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் தான் பயக்கும் அப்படின்றது நமக்கு அறிந்த உண்மை. மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது மக்களுக்காக நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி வருகிறதை ஒரு திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் இந்த வருடம் வருகின்ற குரு தான் கடகத்திலே உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற குரு என்ன செய்வார்? சும்மாவே நிறைய நல்லது செய்வார். உச்சம் பெற்ற குரு என்பதால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கடகம். அதனால் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. ஆனால் நிறைய யோகங்கள் இந்த வருடம் வரப்போகிறது. அதை ராசி ரீதியாக யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சினால எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட இருக்கு சுவாமிஜி? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறார். 8ஆம் இடத்தில் மறைந்து உச்சம் பெறுகிறார். இது எப்படின்னா, ராம வீட்டு கோழி சோம வீட்டில் முட்டையிட்டதாம். அந்த மாதிரி ஏப்பா உச்சம் பெறுறது பெறுறீங்க, 8ஆம் இடத்துல போய் ஏன்பா உச்சம் பெறுறீங்க? 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய மறைவு ஸ்தானம். இருந்த போதும் இவரை எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறாரு பாருங்க. தனுசு ராசிக்காரர்கள் செஞ்ச புண்ணியம் பாருங்க. இவரை எப்படி குரு பகவான் கம்ஃபர்ட் பண்ணுறாருன்னா 1 4 கூடியவர். 4ன்னா என்ன? உயர்கல்வி, உயர் பதவி, இதெல்லாம். அது 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட் இருக்காது. பாஸ் வணக்கம் பாஸ், சொல்லுங்கள் என்ன விஷயம்? சேஃப்டி மீட்டிங். சரி, நீங்கள் சார் நான் இந்த குவாலிட்டி நீங்கள் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியாது. இவங்க என்ன எல்லோரும் முடிச்சு திட்டிடுவாங்க. காலையிலேயே எல்லோரும் வந்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்தால் நான் எப்படி எத்தனை ரிப்போர்ட் பார்க்குறது? இந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆவாங்க. ஸோ பி கூல். பீயிங் எ டீம் லீடர். உங்களோட வேலையே டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது தான். நீங்களே டென்ஷன் ஆனால் டிபார்ட்மெண்ட் நின்று போயிடும். டீம் லீடரோட வேலையே அதுதான், திட்டு வாங்குறதுக்கு தான் டீம் லீடர். நல்லா யோசிச்சு பாருங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கணும். யாருக்கெல்லாம் தலைவர் பதவி கொடுக்கப்படுதோ அது எதுக்காக? தலைவர் பதவின்னா அடி வாங்குறதுக்கு தான் தலைவர் பதவி, வேறு எதுக்கும் கிடையாது. அதை நீங்கள் யாரை வேணா இருங்க, நீங்கள் சேனல் ஹெட்டாக இருங்க, இல்லை நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருங்க, அரசியல்வாதியாக இருங்க, யாரை வேணா இருங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம டெக்னீஷியன் கிடையாது, நம்ம லீடரோட வேலை என்ன? ஃபஸ்ட்டு ஓடி போய் அடி வாங்குறது தான் ஃபஸ்ட்டு லீடரோட வேலை. அதனால் 4ஆம் இடத்துல இருக்கிறவர் 8ஆம் இடத்துல மறையும் போது இந்த ஒரு பாயிண்ட்டை கற்றுக்கோங்க. 8ஆம் இடம் என்பது மறைவு என்பதால் இருந்தால் ராசிநாதனே மறைவுனா ஒரே டிப்ரெஷனாக சுற்றுவாங்க இந்த வருஷம் ஃபுல்லாக. ஏதோ என்னை விட்டு போயிடுச்சு, எல்லாமே காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பொய்யடா, இந்த மாதிரிலாம் ஆயிடுவீங்க. தயவுசெய்து அப்படிலாம் ஆயிடாதீங்க. ஒன்றும் இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். குரு 8ல் மறைஞ்சு அப்படி தான் நடக்கும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். யார் கூட சேர்க்கையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சில பேர் இந்த நேரத்தில் தான் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி கெட்ட பழக்கங்கள்லாம் பழகிப்பீங்க. சில பேர் புகை பழக்கம்லாம் வந்துடும். தயவுசெய்து ஒரு புதுசாக ஒரு கெட்ட பழக்கம் ஒருத்தர் சொல்லித்தரான்னா உங்கள் ஆயுசில் பாதி நாள் போகுதுன்னு அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் ஃப்ரெண்டு கிடையாது, உங்களுக்கு யமனுடைய மறுவடிவம் அவன். ஸோ அதனால் நல்ல நண்பர்களோட மட்டும் சேருங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்து 5ஆம் பார்வையாக 12 பார்க்குறார். 12 பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்கள் என்ன ஆகும்னா உங்களுடைய விரயத்தை குரு பார்ப்பதை நல்ல விரயமாக பண்ணுவாங்க. நல்ல வேலை அந்த ட்ராப்பில் மாட்டிருப்பையா, எங்கிட்ட அவ்வளோ தூரம் பேசினாயா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிக்கிறது. சீட்டு போட சொல்லி காசு கேட்டானா கொடுத்துட்டியா, கொடுத்துறாதரா அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க அலர்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிப்பீங்க. அடுத்து 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது இவ்வளோ ப்ரெஷர்லேயும் ரன்னிங் மணி எப்படி விருச்சிக ராசிக்காரங்க எப்படி துலாம் ராசிக்காரங்களுக்கு சொன்னனோ அந்த மாதிரி இந்த கொடூரத்துலேயும் ஒரு குதூகலம். 2ஆம் இடத்தை குரு பார்த்து அப்பப்போ பணம் கொடுத்துருவார். நான் வச்சுக்கோ, டிப்ரெஷனில் தான் சுற்று, பரவாயில்ல பணம் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பார். அடுத்து 4 பார்க்குறார். ப்ரெஷரை மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஸ்கில்ஸை உங்களுக்கு சொல்லி தருவார். உண்மையிலேயே பிருந்தா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு இப்போ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எதுக்கெல்லாம் கோவப்பட்டீங்க, எதுக்கெல்லாம்
கோச்சிக்கிட்டீங்க, எதுக்கெல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தோம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சிரிப்பாக வரும். இதெல்லாம் ஒரு விஷயம், நான் அப்படி இருந்தேன்ல அப்படின்னு நமக்கு தோணும். இந்த இம்மெச்சூரிட்டிலாம் மெச்சூர் ஆகிறது தான் லைஃப். அதை இந்த ஒரு வருஷத்தில் குரு கொஞ்சம் ஓவர் மெச்சூர் ஆக்குவார். வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு 4 இடத்துல அடி விழுவுறது 40 இடத்துல அடி விழுவ வச்சு சீக்கிரம் மெச்சூர் ஆக்கி விட்டுருவாரு. இப்போ போதும்ப்பா, நான் சண்டையே போடலப்பா, அந்த மாதிரி ஆக்கிடுவார். ஸோ அப்போ 2ஆம் இடத்தை குரு 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குரிய லீடர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது பாடம் படிக்கின்ற வருடம். இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க வேற எந்த மாதிரியான தொழில்கள் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சார்? இவர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த தொழிலும் பண்ணாமல் இருக்கிறது தான் சிறப்பு. ஏன்னா இருக்கிற ஃபியூஸே போச்சு. ராசிநாதன் போய் 8ல் மறைஞ்சிடுறாரு. அதனால் இவங்க அமைதியாக இருக்கணும். என்ன வேலை பண்ணுறாங்களோ அதே வேலை இருக்கணும். புதிய முயற்சி பண்ணலாம் வேண்டாம், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் வேண்டாம், இல்லை நம்ம இஎம்ஐயை நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பேங்க்கில் போய் லோனு பர்சன்டேஜ் வந்து சில பேர் 20 இயர்ஸ் லோன் வச்சுருப்பாங்க, 15 இயர்ஸாக ஆக்கிறதுக்காக அந்த லோன் பர்சன்டேஜ்லாம் மாற்றும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. வீர சாகசங்கள் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. இவங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே தான், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அமைதியாக இருந்தால் இவங்களுக்கு நல்லது. தனுசு ராசிக்காரர்கள் பொறுமை காப்பது சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சாமி? 100க்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு 100க்கு 85 மார்க் தரலாம். தனுர் ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கு? சும்மா அதிர்ந்து இல்லை, எல்லாம் ரஜினிகாந்த் ஸ்டைல் தான் போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் பாதிக்காது. மிதுனத்தில் இருக்கிற குருவும் சரி, கடகத்தில் இருக்கிற குருவும் சரி, சிம்மத்துக்கு வர்ற குருனாலையும் சரி, உங்களுக்கு வருமானங்கள் பாதிக்காது. நல்ல அருமையாக இருக்கும். மிதுனத்தில் வரும்போது தன்னுடைய வீட்டை தானே பார்க்குற குரு, தன் வீட்டை தானே பார்க்கறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை. உச்சம் பெற்ற குருவாக இருந்து குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை மகர ராசியை பார்க்க போறார். ஆக குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன கிடைக்கும்? நல்ல குடும்பம் அமையும், நல்ல மனைவி வருவா, பாட பிடித்தவள் பாக்கியசாலி, ரொம்ப நாளாக தடைப்பட்ட திருமணம் நடக்கும், ரொம்ப நாளாக தடைப்பட்ட கர்ப்பம் தரிக்கும், நல்ல குழந்தைகள் பிறக்கும், சத்சந்தானம் வரும், பேர் சொல்ல பிள்ளைகள் இருக்கும். ஏற்கனவே இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, இல்லை வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் பணம் கட்டுறது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும்? வாயை கட்டணும். முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டே பண்ணக்கூடாது. நான் அவனுக்கு நியாயத்தை சொன்னேன் சார், தர்மத்தை சொன்னேன் சார், அவனுக்கு நீதியை சொன்னேன், அவனுக்கு நான் ஜாமீன் கையெழுத்து போட்டேன், இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஏன் நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறத கேட்க போகிறீங்களா? நான் கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க. இந்த குடும்பமாக்கு தனஸ்தானத்தில் ராகு வரப்புறார். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனை வரும். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். 8ஆம் வீட்டில் கேது, மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களால தான் லாபம், அவங்களால தான் பிரச்சனை. அன்புக்கு ரொம்ப நீங்கள் ரொம்ப ரொம்ப கீழே இறங்கி போய் செய்வீங்க. சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னா எடுத்துக்கட்டிக்கிட்டு செய்வீங்க. அது உங்களுடைய வீக்னஸ். முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க, கோபப்படாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் எதிரியே அன்பாக இருக்கிறது தான். ஆகவே திருச்செந்தூர் முருகன கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு இன்னும் சுப பலன்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் நிம்மதியும், குழந்தைகளோட உறவும், அதே மாதிரி சொத்துக்கள் சேர்வதும், பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்வதும், எதிரிகள் அடங்குவதும், வழக்கு வியாஜயங்கள் எல்லாம் மறைந்து போவதும், இப்படி சுப பலனை நான் அடுக்கிக்கிட்டே போவேன். வெற்றிவேல் முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கை வளமுடைய ஆல் த பெஸ்ட். நாட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், நியாயாதிபதிகள், டாக்டர்கள், வியாபாரிகள், இவங்களெல்லாம் செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சனியும் செவ்வாயும் இருக்கும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டத்தால், இன்ஃபெக்ஷனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ராஜாவாக வர்றார். ராஜாவாக வர குரு செவ்வாய் வந்து சேனாதிபதியாக இருக்கார். குரு உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பாங்க. வெள்ளி விலையும் கூட ஏறும். எப்போ தங்கம் ஏறுதோ வெள்ளியும் கூட ஏறும். குரு ஏறும்போது சுக்கிரனும் கூட ஏறத்தான் செய்வார். திருமணம் பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு உச்சம் பெற்ற குரு பார்வை 3 ராசிகளுக்கு இருக்கும்போது, அது எப்படி ஒரு ராசிக்கு தானே இருக்கும்? நீங்கள் எப்படி 3 ராசிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது.
குரு பெயர்ச்சி வந்து கடகத்துக்கு வரார். மறுபடியும் ஒரு 5 மாசத்துல சிம்மத்துக்கு போறார். அதிசாரமா போறார். பின்னாடி இவர் வக்ரம் பெறுகிறார். ஆக 3 ராசிக்கு குரு மாறுறது அப்படிங்கிறது 5, 7, 9 பார்வை. 3 வீட்டுக்கு அப்படின்னா 9 ராசிக்கு இவர் பார்க்க போறார். ஆகவே அற்புதமான பலன்களை கொடுக்க போறார். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபராக இருக்கக்கூடிய குரு பார்வை, உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு சனீஸ்வரரை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். ஆகவே சனி செவ்வாயை பார்க்கறதுனாலையும் மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கு. அதில் கேது வந்து கடகத்தில் வந்து சேர போகிறார். 7ஆம் இடத்துல ராகு மகரத்தில் இருக்க போகிறார். இது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி கடகத்தில் குரு வராரோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது கடகத்துக்கு வரார். குரு கேது சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய காம்பினேஷன். ஞானகாரகன் குருவும் ஞானகாரகன் கேதுவும் ஞானகாரகனோடு சேர்ந்த குருவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு, காசி ராமேஸ்வரம் கயா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற குழந்தைங்க, வேலைவாய்ப்பை தேடி வெளிநாடு போகிறவங்க, எனக்கு அமெரிக்காவில் கிடைக்கலையே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அமெரிக்கா டோர் முன்னே என்ன மற்ற நாடுகள் இருக்குது. பிரபஞ்சத்தில் எங்கே ஒன்றாலும் உழைக்க தெரிந்தால் பிழைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 2வது குரு கடகத்தில் உச்சம் பெறுறதுனால அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார், குரு சாதகமா நீச்சமா உச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குரு எப்படி இருக்கார் நம்ம ஜாதகத்துக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட திசா புத்திகள் நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த சுப பலன்கள் கூடும். தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறனால என்னென்ன மாற்றங்களை நீங்கள் உணரப்பூர்வமாக உணர போகிறீங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகும்போது என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது மற்றவங்களுக்கு தான் 8ஆம் இடத்துல ராசியின் அதிபதியோ லக்னாதிபதியோ போனால் கொஞ்சம் கஷ்டம், பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு மட்டும் அது கஷ்டமும் இருக்காது, பிரச்சனையாக இருக்காது. இனிமேல் தான் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். பொதுவாகவே 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைகிறார். அவருக்கு பிடிச்ச வீட்டுக்கு தான் போயிருக்கார். அவர் 8ஆம் இடத்துல போய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்க தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான 4ஆம் வீட்டில் இருக்க சனி பகவானை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்க. ஸோ அப்போ இந்த பார்வை பலன் அப்படிங்கிற விஷயங்களில் உங்களுக்கு என்ன பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை உறுதியாக வெற்றி உண்டு. குடும்ப ஒற்றுமையே இல்லைன்னு வருத்தப்படுற தனுசு ராசி என்பவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படுங்கிறது பெஸ்ட்டான விஷயம். சரியா? அப்போ உங்களுடைய ராசிக்கு இங்கிட்டு பார்க்குறனால 2ஆம் பக்கமும், அதாவது 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறனால நம்மளுடைய உயர்திரு பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய உயர்திரு சீஃப் மினிஸ்டராக கூட இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய உயர்திரு குடியரசுத் தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அவங்கள வெளியே வரவிட மாட்டோம், வரக்கூடாது அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இந்த பாதுகாப்பை அவங்க எதிர்பார்த்தாங்களா? அப்படிலாம் கிடையாது. அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. நம்ம முன்னேறணும், நம்ம நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி தான் அவங்க எவ்வளோ தியாகம் செய்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம எப்படி பாதுகாப்பு கொடுக்குமோ அதே மாதிரி உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்காரு. ஏன்னா நம்பி ஏமாந்தது போதும், உனக்கு இனிமேல் நன்மையை கொடுக்க போகிறேங்கிறத குரு பகவான் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே உங்களை கொண்டு வரார். உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட அத்தனை விதமான பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொடுக்க போகிறார்.
ஸோ பொதுவாகவே தனுசு ராசி அப்படிங்கும்போது நண்பர்கள் மூலமாக அதிகமாக ஏமாறுறவங்க தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் தான் சார் என் வாழ்க்கையில் எல்லா போராட்டமும் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரங்க அதிகமானவே இருக்காங்க. சார் நான் எங்கள் அம்மா மேலே அன்பு வச்சுருக்கேன், பாசம் வச்சுருக்கேன், உயிரே வச்சுருக்கேன். ஆனால் என் மேலே அன்புங்கிறது எங்கள் அம்மா ஒரு 30% கம்மியாக தான் வச்சுருக்காங்க. என் கூட பிறந்த உறவுக்கு மேலே காட்டுற அன்பு கூட என் மேலே காட்டுற கிடையாது. அப்படி சொல்கிற தனுசு ராசிக்காரங்க இருக்குது. அதே போல் சார் நான் திருமணம் முடிச்சு சார் என் மனைவி மூலமாக எனக்கு நிறைய பிரச்சனை சார். என் மனைவி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க. அவங்களுடைய அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்காங்க. நான் எவ்வளவோ அன்பு காட்டுறேன், என்கிட்ட இருக்கும்போது அன்பு ஓகேங்காங்க, அங்கிட்டு போயிட்டால் வம்புன்னு சொல்கிறாங்க அதை. ஸோ எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. எப்போ சரியாகும், இது எப்படியாவது மாறிடாதா அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பதாக நீங்கள் இருக்கீங்கன்னான்னு சரி. சார் என்னுடைய கணவருக்காக நான் எல்லாம் விட்டு கொடுத்துறேன். நான் என்ன படித்தேங்கிறதே மறந்துட்டேன் சார். படிப்பை மறந்துட்டு அவர் என்ன சொன்னாலும் கேட்குறேன். அப்படி கண்ட்ரோல் பண்ணி என் வீட்டுக்காரர் என் கூட அன்பை காட்டி கொண்டு வர பார்க்குறேன். ஒன்று அவர் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு. அவர் புரிஞ்சு வரும்போது அவங்க அம்மா அதை தடை பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஏன் இது மாறாதான் அப்படின்னு நினைக்கிங்கன்னா இனிமேல் மாறும். உங்களுடைய உண்மையான அன்பை, உண்மையான பாசத்தை உங்கள் கணவர் புரிஞ்சுக்குவார். ஒரு மாற்றம் ஏற்றம் உறுதியாக ஏற்படும். உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார் மூலமாக ஏற்பட்ட அழுத்தம், போராட்டம் எல்லாமே விலக போகுது. சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய சந்தோஷம்னு தான் நிலையாக போகுது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அம்மாவுக்கும் உங்களுடைய மனைவிக்கும், அம்மாவுக்கும் உங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள்லாம் சரியாக போகுது. உங்களுடைய அன்பை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை உறுதியாக உண்டாகும். இவனால் தனுசு ராசிக்காரர்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் இனிமேல் புரிஞ்சுக்கிடுவாங்க. அது குடும்ப உறவில் எந்த உறவாக இருந்தாலும் சரி உங்களை புரியக்கூடிய பாக்கியம் உண்டாகும். மேலும் தனுசு ராசியில் பிறந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய மன அழுத்தம், சொல்லி மாளாது அப்படிங்கிற மாதிரி நிறைய அழுத்தங்கள் இருக்குது. ஸோ அது சரியாக போகுது, கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு, மாற்றம் உண்டு அப்படின்னா, உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கனால நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை போய் பார்த்து குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை வாங்கி போடுங்க. உங்கள் கையினால் மஞ்சள் நூலில் கொண்டக்கடலை கோர்த்து நீங்கள் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை நீங்கள் மனசார மாலை போட்டு வியாழக்கிழமை மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாச்சும் மனசார குரு ஓரையில் போய் மாலையை போட்டு குரு பகவானே நீயே போட்டு ராசியின் அதிபதி நீயே போட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னா வெற்றி மேலே வெற்றி தான் உங்கள் கையில் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை மனசார ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய நட்சத்திரத்தை போட்டு நான் சொல்லக்கூடிய அந்த குரு பகவானை போற்றி போற்றி போற்றி, குருவே போற்றி, குருவடி போற்றுன்னு சொல்லி மந்திரங்களை சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை எல்லாம் வெற்றியாகட்டும் என கூறிக்கொள்கிறேன். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு குரு பயிற்சி முதல்ல சனிக்கிட்டேருந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்க போதுமா. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வந்ததுலேருந்து தனுசு படுற கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது. ஆக்சுவலி என்னென்னம்மா, அஷ்டம சனியில் தான் முழு கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனியில் கொடுக்கக்கூடிய பலன்களில், கெடு பலன்களில் பகுதி தாம்மா அவர் கொடுக்க போகிறாரு. ஆனால் தனுசு நிறைய கஷ்டப்படுறாங்க. நிறைய பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மெயின் காரணம் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து நாங்கள் கொடுத்த இடத்துல எவ்வளோ பேர் எங்கள்கிட்ட கடன் கேட்டாங்கம்மா. எல்லாத்துக்கும் நாங்கள் ரொம்ப நம்பி உறவுகள்கிட்ட கடன் கொடுத்த இடத்துலேருந்து திருப்பி வரவே இல்லை. இப்போ நாங்கள் வெளியே கடன் வாங்கினோம், அவன் பார்த்திங்கன்னா எங்களை கழுத்தை நெரிக்கிறான். அந்த கடன் வாங்கணும், அவன் என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறானே, இன்னொரு இடத்துலேருந்து கடன் வாங்கி கொடுத்தேன், ஆக கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனைக்கு ஆளாயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு. ஃபேமிலியில் பாருங்கம்மா எதுவுமே சரியில்லைம்மா. ஹஸ்பண்டோட பிரச்சனை, ஒன்றும் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றான், சண்டையாக போடுறான். சரி அவன் தான் அப்படி இருக்கான். பிள்ளைங்க 2 பையனாவது சொல் பேச்சு கேட்பான், பொண்ணாவது சொல் பேச்சு கேட்பான்னா, பொண்ணு ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்போஸாக இருக்குது. பையன் ஒரு விதத்தில் நம்ம எது பேசினாலும் வாய்மேல் அடிக்கிற மாதிரியே பேசுகிறான். எதுவுமே அடங்க மாட்டேங்குது. சரி அப்பா அம்மாவாவது சப்போர்ட்டாக இருப்பாங்களா, அவங்களுக்காக வாழறாங்க. மாமனார் இதில் அவங்க வேற நம்மளை பிடுங்குறாங்க, நாத்தனார் இதில் அவள் வேற நம்மளை பிடுங்குறான். ஆக எல்லா உறவுகள்கிட்டும் நான் பிரச்சனையை சந்திக்கிறேன்.
தனுசு அனுபவிக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்லாம். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், சரி எங்கேயோ வேலைக்கு போய் அங்கேயாவது நிம்மதியாக 10 ரூபாய் சம்பாதிக்கலாம்னா அங்கே வேலை செய்கிற இடத்துல எனக்கு இருக்க பிரச்சனை இருக்குது பாருங்கம்மா, ரொம்ப இருக்குது. கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க. நல்லா படித்தவங்களுக்கு ஹையர் அஃபிஷியல் டார்கெட் பண்ணுறா, படிக்காத வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு அந்த வீட்டு ஓனரம்மா என்னை டார்கெட் பண்ணுறான், இப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. சமுதாயத்தில் பெருசாக எனக்கு மரியாதை இல்லை, கௌரவம் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கும் மேலே ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது ஜாஸ்தி ஆயிடுச்சு. வீட்டில் சும்மா வந்து பார்த்திங்கன்னா மொழி விட்டு அந்த வந்து ஃபேனும் போட்டுடுச்சு, ஆறிடுச்சு, காலை வச்ச தொப்புன்னு வழுக்கி விழுந்து கால் உடஞ்சி, கால் வந்து பார்த்திங்கன்னா ராடு வச்சுருக்கு. இப்படி சொல்லக்கூடிய தனுசு தான் நிறைய. இதுக்கும் மேலே இந்த கஷ்டம்லாம் எங்களுக்கு இப்போ இல்லைம்மா, சனி அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்ததுலேருந்து இல்லை, 5 வருஷமாகவே இருக்குது, 8 வருஷமாகவே இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. பட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்ததுலேருந்து இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. கவலைப்படாதீங்கம்மா, இந்த அத்துணை பிரச்சனை வந்து முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா சனி அர்த்தாஷ்டம சனியாகவே இருந்தாலும் குருனோட உச்ச பார்வை அவர் மேலே பட்டுறதுனால குரு அப்படியே, அதாவது சனி அப்படியே அமைதியாக போகிறார், குரு அப்படியே அவரை அமைதிப்படுத்த போகிறார். சூப்பர் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருந்த பிக்கல் புடுங்கல் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுது, அது சந்தோஷம். ரெண்டாவது, குரு வந்து பார்த்திங்கன்னா எப்படிமா இருக்கான், குரு அஷ்டமத்துக்கு போய் உட்காந்துருக்காம்மா, என்னோட ராசி அதிபன் மறைவுக்கு போயிட்டானே அப்படின்னு கவலைப்படாதீங்க. அஷ்டமத்திலே உட்காந்துருந்தாலும் அவர் உச்ச குருவாக தான் இருக்கார், உச்ச குருவாக தான் அமர்ந்திருக்கார். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம். அப்போ எங்களுக்கு என்ன வந்து பலன்கள் வரும், திடீர் மாற்றம், திடீர் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்வுகள் அதெல்லாம் வரும், திடீர் முன்னேற்றம் அதுவும் வரும், அதே மாதிரி திடீர் தனப்பிராப்தி அதுவும் வரும். கவலைப்படாதீங்க. ஜாக்கிரதையாக எதுலையாவது இருக்கணுமா, கண்டிப்பாக 8ல் குரு இருக்காரு அப்படின் போது செயற்கையில் ஜாக்கிரதையாக இருக்கணுமா, ஓகேங்களா? கூடா நட்பு அப்படின்றது வர்றதுக்கு வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. பூர்வீகத்தில் சொத்து பத்து இல்லைங்க, நாங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல்மருவத்தூர் பக்கத்தில் ஒரு 1/2 கிரவுண்டு வாங்கி வச்சுருக்கோங்க, போய் பாருங்கள். இல்லைனா என்ன ஆகும், யாவனோ ஒருத்தன் வந்து இது என்னதுன்னு உரிமை கொண்டாடுவான், கொட்டா போட்டே உட்காந்துருவோம், புரியுதுங்களா? ஸோ இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். மறைமுக உறவுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் மறைமுக உறவு இல்லைம்மா, இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ஸ் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு, ஒதுக்கிடுங்க, வேணாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கணவரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆக கவனமாக இருக்க வேண்டியது இந்தந்த விஷயங்கள். எங்களுக்கு என்னம்மா நல்லது நடக்கும், உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருமா, குடும்பத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் எல்லாமே இருக்கும்மா. சனி குடும்பத்தில் பிரச்சனை கொடுத்துருந்தா பார்த்தீங்களா, அதெல்லாம் மாறும். அதே மாதிரி எங்களுக்கு பெருசாக காசு பணம் இல்லை அப்படின்னாலும் எங்களுக்கு கஷ்டம் இல்லைப்பா, ஆண்டவன் புண்ணியத்தில் காசு பணத்துக்கு குறை இல்லைப்பா, பஞ்சம் இல்லை, பிரச்சனை இல்லை, நிம்மதியாக இருக்குது, எக்கனாமிக்கலி வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற அமைப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு. முதல்ல இருந்ததை விட உங்கள் கம்ஃபர்ட் அதிகமாகும்மா. நிறைய தனுசு ராசி என்பர்கள் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, ஏதோ ஒரு சொத்து பத்து பிள்ளைங்களுக்காக ஒரு சுப செலவு அப்படின்றது செய்வீங்க, நிறைய நல்லது நடக்கும். அதுக்கும் மேலே 12ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. பரதேச வாழ்க்கை, இங்கேருந்து வெளிநாடு போய், வெளியூர் போய், வெளி மாநிலம் போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம். ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, சுப வரையும் அப்படின்றது வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, இப்படி ஏதோ ஒன்று நல்லது நடக்கும். இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, ஆல்ரெடி எங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க, திருப்பி ஒரு வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் சாலிடாக நடக்கும். கவலைப்படாதீங்க, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நான் முதலே சொல்லிட்டேன், எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கும் மேலே ராகு பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கா, உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கா. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாலும் கரெக்டான விஷயத்தில் தான் முயற்சி செய்கிறோமா அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா புரியும்படி சொல்லணும். அப்படின்னம்மா ரொம்ப வயசு பிள்ளைங்களாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டத்தில் அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அதாவது எந்த விதத்துலையும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்மளுக்கு ஒத்தே வராத ஒரு பொண்ணாக இருக்கும். அதை லவ் பண்ணி அதுதான் வாழ்க்கை அப்படின்னு வீட்டை விட்டு ஓடிட்டு, அப்பாவை விட்டுட்டு, அம்மா விட்டுட்டு, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் விட்டுட்டு அதுதான் வாழ்க்கைன்னு ஓடுவோம், அதுக்கு பின்னாடி அதுக்கிட்ட ஏமாறுவோம். ஆக இந்த தப்பான ஒரு விஷயத்தை பிடிச்சி அதை முயற்சி பண்ணி அதிலே கிளிங் பண்ணி உங்களோட நேரத்தை, உங்களோட எனர்ஜியை, உங்களோட பொருளை விரயமாகிறதுக்கான வழியும் வாய்ப்பு மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. இப்போ மத்தியம வயசு பர்சனாலிட்டி அவங்க சுய ஜாதகத்தை தனி சுய தொழில் செய்கிறதுக்கான பிராப்தம் இருக்காது. அதுக்கும் மீறி அவங்க ஒரு கன்சர்னில் தான் வேலை செய்யணுன்ற பிராப்தம் இருக்கும். சுய தொழில் ஆரம்பிப்பாங்க, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க. இப்படியெல்லாம் தப்பான முடிவு, தப்பான உங்களோட ஜட்ஜ்மெண்ட் தப்பாக போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க, மறந்துடாதீங்க. சரிம்மா, இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சிடுச்சு. இப்போ நாங்கள் பரிகாரம் அப்படின்னு செய்யணுன்னா என்னம்மா செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக இங்கே குருவை பசிஃபை பண்ணக்கூடிய பரிகாரம். 8ல் குரு ஸ்தான பலம் பெருசாக இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3ல் இருக்க ராகுவை பசிஃபை பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படின்றது செய்யணும். அப்போ இந்த குருவையும் ராகுவையும் பசிஃபை பண்ணக்கூடிய பரிகாரம் எது அப்படின்னா,
முதல்ல வந்து பாருங்கள், தனுசு அப்படின்னாலே சிவதனுசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிவதனுசு, சிவனை தான் வழிபாடு பண்ணணும். முடியும் அப்படின்னா ஆலங்குடி போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. முடியாதுங்க, எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னா வீட்டு பக்கத்தில் எந்த ஈசன் கோயில் இருக்குது அப்படின்னாலும் ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு மூக்கடலை இருக்குது பார்த்திங்களா, வெள்ளை மூக்கடலையோ கருப்பு மூக்கடலையோ முன்னாலே ஊற வச்சு மஞ்சள் நிற நூலில் வந்து மாலையாக கோத்துக்கோங்க. கோத்துட்டு வழிபாடு பண்ணிவிட்டு தட்சிணாமூர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்கடலை மாலை போட்டு நெய் விளக்கேற்றி கும்பிட்டுட்டு வாங்கம்மா. நிறைய வடவாள விருட்சத்துக்கு கீழே இருப்பார் பார்த்திங்களா, ஈசனோட சொரூபம் தான். வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்குமா, கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆனால் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் சாலிடாக கவனமாக இருங்க. கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நிறைய நல்லது நடக்குமா. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இதை பார்த்துட்ருக்க நீங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியிலையாவது வீடு வாங்குவோமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது திருமணம் நடக்குமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிடுமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்களோட ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கு வந்து சேருமா, கோர்ட்டில் இருக்க கேஸ்னோட ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரபுளாக வருமா, குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம், இது சாதகமாகுமா. இந்த மாதிரி 1 2 குடும்பம்னு எடுத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தானம்மா செய்யும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எப்படிமா தீருமா தீராதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தாம்மா அதுக்கான இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா, அதுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.